ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. இஸ்லாத்தில் பாத்ரூமில் ஒழு செய்யலாமா? இஸ்லாத்தில் தொழுகைக்கு ஒழு செய்வது ஃபரல், கட்டாய கடமையாகும். ஒழு இல்லை என்றால் தொழுகை செல்லுபடி ஆகாது. மூமின்களே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும்போது முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கால் வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தலைகளை இரு கையால் தடவி மசோவ் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கால்களை இரு கணுக்கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள். குளியறையில் உழு செய்யலாமா? தற்பொழுது இந்த காலத்தில் பெரும்பாலான வீடுகளுடன் இணைந்தவாறு கழிவறை மற்றும் குளியறைகள் வந்துவிட்டன. வீடுடன் இணைந்து இருப்பதால் இது போன்ற இடங்களில் ஒழு செய்வது எளிதான ஒன்றாகும். ஆனால் நம்மில் பலருக்கு இந்த கழிவறை அல்லது குளியறையில் ஒழு செய்யலாமா கூடாதா என்பதில் சந்தேகம் உள்ளது. இஸ்லாத்தில் பொதுவாக சிறுநீர் கழிக்கும் இடத்தில் குளிக்கவும் அல்லது குளிக்கும் இடத்தில் சிறுநீர் கழிக்கவும் தடை செய்துள்ளது. உங்களில் ஒருவர் தான் குளிக்கும் இடத்தில் சிறுநீர் கழிக்கவும் பின்பு அதே இடத்தில் குளிக்கவும் வேண்டாம். பிறகு அதிலேயே ஒழு செய்ய வேண்டாம். ஏனென்றால் அதில் தான் பெரும்பாலான வாஸ்வாஸ் மனக்குழப்பம் உள்ளது. இதனை அடிப்படையாக வைத்து நாம் 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். 1 குளியலறை, 2 கழிவறை. பெரும்பாலான வீடுகளில் குளியலறை மற்றும் கழிவறை தனித்தனியாக இருக்கும் அல்லது குளியலறை மற்றும் கழிவறை ஒரே அறையில் சற்று தள்ளி இருக்கும். இது போன்ற இடங்களில் நாம் கழிவறை மற்றும் தவிர்த்து கொண்டு குளியலறையில் ஒழு செய்து கொள்ளலாம். அல்லது கழிவறையும் குளியலறையும் ஒன்றாக அமைந்து இருந்தால் நாம் கழிவறை விட்டு சற்று விலகி குளியறையில் ஒழு செய்து கொள்ளலாம். இதற்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் கிடையாது. இதே கருத்தை இமாம் ஷேக் உதை பின் ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் இப்னு பாஸ் ரலியல்லாஹு அன்ஹா போன்ற அறிஞர்களும் கூறியுள்ளார்கள். ஒழுவின் துவா எப்படி கூறுவது? திருமதி 25 பிஸ்மில்லா கூறாமல் ஒழு செய்தால் அந்த ஒழு கூடாது என்று ஒரு ஹதீஸ் உள்ளது. ஆனால் இது பலகீனமான ஹதீஸ் ஆகும். பொதுவாக எந்த காரியம் ஆரம்பம் செய்தாலும் பிஸ்மில்லா கூறிய ஆரம்பம் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் ஒழு செய்யும் பொழுது பிஸ்மில்லா கூறிக்கொண்டு ஒழு செய்ய வேண்டும். கழிவறையின் உள்ளே பொதுவாக திக்ர், துவா, பாங்கிற்கு பதில் கூறுவது அல்லது பிறருடன் பேசுவது என எதுவும் சொல்லக்கூடாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்து கொண்டிருந்தும் போது அவர்களை கடந்து சென்ற மனிதர் ஒருவர் சலாம் சொன்னார். அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் சொல்லவில்லை. குளியலறையில் ஒழு செய்யும் பொழுது மனதிற்குள்ளே அல்லது உள்ளே செல்வதற்கு சற்று முன்பே நாம் உள்ளத்தில் பிஸ்மில்லா கூறிக்கொள்ள வேண்டும். ஷேக் இப்னு உதை பின் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், கழிவறையில் ஒழு செய்யும் பொழுது உள்ளத்தில் நாம் பிஸ்மில்லா கூறிக்கொண்டால் போதுமானது ஆகும். அல்லது கழிவறைக்கு செல்வதற்கு சற்று முன்பே பிஸ்மில்லா கூறிக்கொள்ள வேண்டும். ஒழு செய்த பின்பு ஓதும் அழகிய துவா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் முழுமையான முறையில் தூய்மை செய்துவிட்டு அஷ்ஹது அன்னா இலாஹ இல்லல்லாஹு வஅதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள்: அல்லாஹ்வை தவிர வேற இறைவன் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் உறுதிமொழியிருக்கின்றேன். சிறப்பு: சொர்க்கத்தின் 8 வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகின்றன. அவ்வாற்றில் தாம் நாடிய வாசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம். நூல் முஸ்லிம் 397. ஒழு செய்வதன் சிறப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமான அல்லது மூமினான இறை நம்பிக்கை கொண்ட அடியார் அகத்தூய்மை ஒழு செய்யும் போது முகத்தை கழுவினால் கண்களால் பார்த்து செய்த பாவங்கள் அனைத்தும் முகத்தை கழுவிய நீருடன் அல்லது நீரின் கடைசி துளியுடன் முகத்திலிருந்து வெளியேற்றுகின்றன.
அவர் கைகளை கழுவும்போது கைகளால் பற்றி செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் கைகளை கழுவிய தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி துளியுடன் வெளியேறுகின்றன. அவர் கால்களை கழுவும்போது கால்களால் நடந்து செய்த பாவங்கள் அனைத்தும் கால்களை கழுவிய நீரோடு அல்லது நீரின் கடைசி துளியோடு வெளியேறுகின்றன. இறுதியில் அவர் பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்தவராக அந்த இடத்திலிருந்து செல்கின்றார். நூல் முஸ்லிம் 412. ஒளிரும் உடல் பாகங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒளிரும் பாகங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக என்னுடைய சமுதாயத்தவர்கள் மறுமை நாளில் ஒழுவின் சுருக்களால் முகம், கை, கால்கள் ஒளிமயமானவர்களாக என்று அழைக்கப்படுவார்கள். எனவே உங்களில் விரும்பியவர் தாம் ஒளியை அதிகப்படுத்தி கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸில் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, கழிவறைக்குள் இருந்தாலும் பிஸ்மில்லா என்று மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலே போதும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கழிவறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்குள்ளே பிஸ்மில்லா என்று நினச்சிக்கிட்டாலே போதும் நியத்தாக. கழிவறையில் நம்ம ஒழு செய்யலாம், ஆனால் திருநீர் பாகம் இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல ஒழு செய்ய முடியாது, அதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. வெறும் குளியலறையாக மட்டும் இருந்தால் அந்த இடத்துல நம்ம ஒழு செய்ய அனுமதி உண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒழு செய்ததுக்கு பிறகு துவா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இந்த துவாவை ஓதனத்துக்கு பிறகு நம்ம மரணம் அடைந்தாலும் நமக்கு பிடிச்ச சொர்க்கத்தில் நம்ம நுழையலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நம்ம ஒழு செய்கிறதுனால நிறையவே சிறப்பு இருக்குது. நம்ம முகங்களை கழுவுறதுனால நம்ம கண்களால் செய்த பாவங்களோ கண்களால் பார்த்த பாவங்களோ நம்ம முகங்களை கழுவும் போது அந்த தண்ணீரோட கடைசி துளியிலேயே நம்ம அந்த பாவங்களும் சேர்ந்து ஓடிவிடுமா. அதே மாதிரி நம்ம கைகள் ஏதாவது பாவம் செய்திருந்தாலோ நம்ம கைகளை கழுவும் போது அந்த கைகளோட லாஸ்ட்டு தண்ணி துளியோடு பாவங்கள் ஓடிவிடும். அதே மாதிரி நம்ம கால்கள் கழுவும் பொழுது நம்ம கால்கள் செய்த பாவங்கள், நடைகளில் செய்த பாவங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த கால்களில் இருந்த கழுவும் பொழுது லாஸ்ட்டு தண்ணி துளியோட அந்த பாவங்களும் ஓடிவிடுமா. இவ்வளோ சிறப்பு இருக்கின்ற இந்த ஒழுவை நம்ம கண்டிப்பாக செய்யணும். யாருமே ஒழு செய்யாமல் தயமம் செய்து தொழுவ வேண்டாம். நிறைய பேர் ஒழு செய்யாமல் தயமம் செய்துக்கிட்டே தொழுகிறாங்க, அப்படி நம்ம செய்யக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நான் தயமத்தை பற்றியும் வீடியோ இன்ஷா அல்லாஹ் போடுறேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.